SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. All press people, இதை உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பேரம் இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாத என்ற சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கோ ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்திருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜய வீடு தேடி துணை முதல்வர் இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அச்சாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. உறுதியாக கிட்ட நான் சொல்றேன், அதிமுக இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட, ஒரே ஒருத்தருக்கு கூட எடப்பாடியார் தவிர தேமுதிக கூட்டணியை விட்டு வெளியேற கூடாது என்பதில் அத்தனை பேருமே உறுதியா இருக்காங்க. அத்தனை பேரும் உறுதியா இருக்காங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருக்கீங்க ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பொதுவா எல்லாருமே சொல்வாங்க, வினை விதைத்தால் வினை அளிப்பார், நல்லது செய்தால் நல்லது வரும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல் முறை தேமுதிக வெற்றி பெற்று 29 எம்எல்ஏக்கள் ஜெயித்த போது என்ன பேசிட்டார் கேப்டன்? அப்படி மக்களுக்காக பேசினார், தமிழ்நாட்டுக்காக பேசினார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்திருக்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிற, தமிழ்நாடு மக்களை சிந்திங்க. யாருக்காக பேசினார்? எனக்கு 100 ஏக்கர் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுங்க நான் போய் கேட்டார் கேப்டன். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதைதான் இன்னைக்கு கடைகோடி தொண்டரும் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். சோ மக்கள் பிரச்சனையை சட்டசபையில பேசினத பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்து அன்னைக்கு நம்ம தேமுதிக இருக்கிறவங்க யாரெல்லாம் சலனப்பட்டவங்க, இந்த மாதிரி பதவிக்கு காசுக்கு ஆசைப்பட்டவங்கள ஆசை வலை வீசி இழுப்பீங்க. இன்னைக்கு அவங்க நிலையெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்தா இன்னைக்கு பாருங்க எப்படி கௌரவமா கம்பீரமா எங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம எங்க இருக்காங்கன்னே தெரியும். அதுல பாதி பேர் இன்னைக்கு மறைந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. அதனால நம்ம தான் ஏதோ கெத்து, இதுதான் உண்மை, இதான் நிலைன்னு யாரும் நினைக்காதீங்க. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவேன் மனிதான். அதனால அன்னைக்கு பவர்ல இருந்தப்போ 2011 தெரியல,
100 ஆண்டு காலம் இந்த கட்சியை அழிக்க முடியாது, இனிமேல் இறங்கு முகம் சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்லை, இருந்திருந்தா இன்னைக்கு இதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு கேப்டனும் அவங்களும் அம்மையார் அவர்களும் கலைஞர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவின் நிலை என்ன? இப்ப கூட நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், 3 பேர் ராஜினாமா செய்ததாக எனக்கு தகவல் வருது அதிமுக. இது தொடர போகுது, இது நிச்சயம் தொடர போகிறது. யாரு கட்சி ஐசியூனாரோ அண்ணன் எடப்பாடியார் அவர் திருவாய்க்கு சொல்ற அவர் வார்த்தையை அவர் கட்சிக்கே உரித்தாக போகிறது, அவர் கட்சிக்கு உரித்தாக போகிறது. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை.